இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நாம் தவக்காலத்தை தொடங்குகின்றோம். 40 நாட்களுக்கு நமக்கு சிறப்பான பயிற்சியை கடவுள் கொடுக்கும்படி இன்றைக்கு முதல் நாளிலே, சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளிலே நமக்கு தர்மம் செய்வது, ஜபம் செய்வது, இதில் எப்படி மிளிர்வது, ஒளிர்வது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 1-6, 16-18. முதலில் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவது, நாம் தவக்காலத்தில் இருக்கும் பொழுது மிக சிறப்பாக எதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். தவக்காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்திலே நமக்கு இந்த பாடம் வருகிறது. இது வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்வது, அன்பு காட்டுவது. இப்போ நம்ம நோன்பு இருக்கிறோம், சாம்பல் புதன் அன்று நோன்பு இருக்கிறோம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது இல்லை, சாப்பிடாம இருக்கணும். அந்த நேரத்தில் ஜபம் பண்ணணும். சாப்பிடாம இருக்கிறதுனால மீதமாகின்றது ஒரு ஏழைக்கு போய் சேர வேண்டும். அப்பொழுதுதான் அது நோன்பு. தர்மம் செய்வது, தர்மம் என்பது அன்பை குறிக்கும். நம்மை ஒடுக்கி மற்றவர்களுக்கு அந்த அன்பை காட்டுவது. உண்ணா நோன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்மை வருத்தி மற்றவர்களுக்கு வருத்தங்களை நீக்குகின்ற ஒரு அடிப்படை கூறாக இருக்க வேண்டும். அதை தம்பட்டம் அடிச்சுக்க கூடாது. சில பேரெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது உலகத்துக்கே தெரியும். உலகத்தை தாண்டி ஏதாவது ஊடகங்கள் எடுத்து செல்லுகிறது என்றால், நிலாவுக்கு மற்ற கோலத்திற்கெல்லாம் அதையும் செய்வாங்க சில பேர். புகழ், பெருமை இவைகளுக்காகவே சிலர் வாழுகிறார்கள். இவைகளுக்காகவே வாழுகிறார்கள். அவர்கள் வாழ்வை பெற முடியாது. நாம் செய்கின்ற ஒடுக்குதல், நாம் செய்கின்ற பரிகார முயற்சிகள் மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட இயல்பிலேயே, அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒடுக்குதலிலே இருக்கிறவர்களுக்கு அன்பாக சென்றடைய வேண்டும். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாக சென்றடைய வேண்டும். பெருமைக்காக அல்ல, அவர்களுடைய வறுமையை நீக்குவதற்காக, அவர்களுடைய சிறுமையை நீக்குவதற்காக. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஜபம் செய்வதிலே வெளிவேடக்காரரை போல இருக்காதீங்க. மற்றவங்க உங்களை நீதிமான்னு அழைக்கணும், பக்தன் என்று அழைக்கணும், இவங்க ரொம்ப செயின்ட் மாதிரி அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த செயலை செய்தாலும் அது ஜபம் ஆகாது. ஜபம் ஆகாதது மட்டுமல்ல, நமக்கு அது விஷமாகும். காரணம், அதில் வெளி வேஷம் இருக்கிறது. ஜபம் செய்யும் பொழுது உங்களை அடக்கி ஆளுங்கள். உங்களுக்கும் கடவுளுக்கும் அந்த காரியம் தெரியட்டும். ஆண்டவர் இயேசு அதை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். அன்பானவர்களே, நாம் ஜபம் செய்வது கண்களை, புலன்களை அடக்கிவிட்டு உலகின் பார்வைகளிலிருந்து வெளிப்பட்டு இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்பது. எபிரேயர் 12வது அதிகாரத்திலே 2 வாசிப்பதை போல உங்களுடைய கண்கள் இயேசுவின் மீது பதியுவதாக. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம். நீர் எங்களுக்கு அருமையாக கொடுக்கின்ற இந்த தவ நாட்கள் எங்களை சுய ஆய்வு செய்கின்ற நாட்களாக அமையட்டும். எங்களை ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க செய்கின்ற நாட்களாக இருக்கட்டும். எங்களை அடக்கி ஆளுகின்ற வாழ்க்கை யுக்திகளை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற நாளாக இருக்கட்டும். அன்பு ஆண்டவரே, அன்பு காட்டுவதிலே, மற்றவர்களை வாழ வைப்பதிலே நாங்கள் இந்த தவக்காலத்தில் வருகின்ற பாடங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு எங்களை முழுவதுமாக அந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பதிலே நாங்கள் வளருகின்ற காலமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.